अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमाइन। क़ाल तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कल्ला बल तुहिब्बूनल आजिला சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனின் இயல்புகளை பற்றி பேசுகின்ற பொழுது இவ்வாறு அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுவான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, எனினும் நிச்சயமாக மனிதர்களாகிய நீங்கள் அவசரப்படுவதையே விரும்புகின்றீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இவ்வாறு விளக்கம் தருவான், பேசுவான். பொதுவாக மனிதன் தன்னுடைய வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் அவசரத்தையே விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக வல்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஏனென்றால் நிதானத்தை இழந்துவிடக்கூடிய தருணத்தில் அது சில தவறுகளின் பக்கம் இழுத்து செல்லக்கூடியதாக, பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடியதாக அமைந்து விடுவதை நாம் என்ன செய்கிறோம், அன்றாடம் நாம் பார்க்கின்றோம். ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதற்கு பிறகு நாம் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, நாம் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது என்பதாக கைசேதப்படக்கூடிய நிலைகளெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்ன செய்யும், ஏற்படும். அதனால தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா நிதானம் இழந்து விடக்கூடாது என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் அவசரப்படுவதையே விரும்புகின்றான் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு போர்க்களத்தில் என்ன செய்கிறாங்க, கலந்து கொள்கிறாங்க. அந்த போர்க்களத்தில் ஒரு எதிரியை என்ன செய்கிறாங்க, நெருங்கி தாக்க முற்பட்ட பொழுது அந்த எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் கலிமா சொல்லி விடுகின்றார். இருந்தாலும் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை ஈட்டியால் குத்தியதால் அவர் என்ன செய்கிறார், மரணித்து விடுகின்றார். இந்த செய்தி அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு இந்த செய்தியை அறிந்த பிறகு உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அவர்களிடத்துல கேட்டாங்க, கலிமா சொன்ன பிறகும் அவரை நீர் கொண்டு விட்டாயா, கலிமா சொன்ன பிறகும் அவரை நீர் கொன்று விட்டாயா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் கலிமா சொன்னார். நான் போய் அவரை போய் தாக்க போறேன் என்பதை அறிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஒரு தன்னுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வாறு கலிமா சொன்னார். அதனால தான் அவரை நான் என்ன செஞ்சேன், யா ரசூலல்லாஹ், கொன்றேன் என்பதாக உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிய பொழுது, இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே கேள்வி என்ன செஞ்சாங்க, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீ அவரை கொன்று விட்டாயா, அவர் கலிமா சொன்ன பிறகு நீ கொன்று விட்டாயா என்று திரும்ப திரும்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டது எனக்கு மிகவும் சிரமத்தை கொடுத்தது. எந்த அளவிற்கு சிரமத்தை கொடுத்தது என்றால், அந்த நாளுக்கு முன்னால் நான் இஸ்லாத்திற்கே வராமல் இருந்திருக்க வேண்டுமே என்று எண்ணும் அளவிற்கு அந்த கேள்வி எனக்கு மிகவும் சிரமத்தை கொடுத்தது என்பதாக உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்த பொழுது,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விகளில் பல காரணங்கள் உள்ளது. அந்த எதிரியை வீழ்த்தும் பொழுது அவர் கலிமா சொன்னதற்கு பிறகும் நிதானத்தை இழந்து அவரை குத்தி இருக்க கூடாது, கொலை செய்திருக்க கூடாது. ஏனென்றால் அவர் உண்மையிலேயே அவர் ஈமான் கொண்டு அந்த கலிமாவை கூறியிருந்தால் அதன் பாவம் நம்மை வந்து சேர்ந்து விடுமே என்ற நோக்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கலாம். ஏன்னா பல போர்களின் போது சில சஹாபாக்கள் செய்த அந்த காரியங்களில் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதுண்டு. எதிரிகளில் யாராவது கலிமா சொல்லிட்டாங்கன்னா அவங்களை கொன்றதற்கு பிறகு அந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த பொழுது அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு கலிமா சொன்னார் அங்க என்ற செய்தியை சொன்ன பொழுது அவருடைய கல்பை நீங்க பிளந்து பார்த்தீங்களா? அவருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதா இல்லையா, அவர் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்க அவருடைய நெஞ்சத்தை நீங்க பிளந்தா பார்த்தீங்க. அல்லாஹ் ஒருவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லவா என்கின்ற நிலைகளில் எல்லாம் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கேள்விகளை பல சஹாபாக்கள்கிட்ட கேட்டதுண்டு. அந்த அடிப்படையில் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கலாம், நிதானத்தை இழந்து அவரை குத்தி இருக்க கூடாது, கொலை செய்திருக்க கூடாது. ஏன்னா அவர் உண்மையிலேயே அவர் ஈமான் கொண்டு அந்த கலிமாவை கூறியிருந்தால் அதன் பாவம் நம்மை வந்து சேர்ந்து விடுமே என்ற நோக்கத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கூறியிருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய கல்பில் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்பதை வல்ல அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கு அந்த அறியக்கூடிய எந்த ஒரு தகுதிகளும் நமக்கு கிடையாது. ஒரு மனிதனுடைய கல்பை அவன் கல்வில் என்ன இருக்கின்றது என்பதை நம்மால் அறிய முடியாது என்பதை உணர்த்தும் வண்ணம் இவ்வாறு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், கேட்டுக்கலாம். ஆகையினால் எந்த ஒன்றிலும் நிதானத்தை இழந்து ஒரு செயலை செய்துவிடக்கூடாது. ஏன்னா அந்த செயல் நம்மை சில பாவமான செயல்களின் பக்கம் ஈடுபடுத்தக்கூடியதாக ஆகிவிடும், அதனால் தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடுவோமே என்கின்ற அடிப்படையில் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவ்வாறெல்லாம் அவர் கலிமா சொன்னதற்கு பிறகு அவரை நீ கொன்று விட்டாயா என்று என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிதானத்தை இழக்கக்கூடிய நடைமுறைகளை விட்டும் செயல்பாடுகளை விட்டும் நம்மை பாதுகாத்து நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்களாக, ஒரு மனிதனுடைய செயலை பார்த்து அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் நிதானமாக யோசித்து அவருடைய நிலைப்பாடுகள் என்ன, அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, அவர் என்ன செயல்பாடுகள் இருக்கின்றார் என்பதை நிதானத்துடன் பார்த்து சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.